நிஜாமுதீன் சார் தொடக்கத்துல இருந்தே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம ஒரு குழப்பமாவே ஒரு நிகழ்வும் நடந்துட்டு வருது நம்ம பாக்குறோமா? ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் சட்டப்பேரவையில் கேட்ட மாதிரி சார் சொன்ன மாதிரி அந்த முகத்தை மூடிக்கொண்டு போனது யார் அப்படிங்கிற கேள்வியை பளிச்சுன்னு வெளியிட்டாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கான பதில் கிடைக்கல. ஆளுநரை சந்திப்பதற்கு முன்னாக தினகரன் வைத்த குற்றச்சாட்டு, ஆளுநரை சந்தித்து வைத்த குற்றச்சாட்டு, அதுக்கு பிறகு காமராஜ் எங்கேன்னு தெரியல காணாம போயிட்டார் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு திரும்ப அவர் வந்தாரு, நான் அது எந்த வீடியோ என்னது கிடையாதுன்னு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. இப்படி அப்படியே குழப்பம். அதுக்கு ஒரு சட்டப்பேரவை திடீர்னு தாவேக்காக அவர் சப்போர்ட் பண்ணது. இப்போ இந்த அரசுக்கு மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னா இந்த கேள்வி வராது. இப்போ பெரும்பான்மை கிடையாது, கூட்டணி கட்சிகள் சப்போர்ட்டோட தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அப்படின்னும் போதுதான் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி உடனடியாக தாவேக்காவுக்கு இணையும் போது குதிரை பெரும் குற்றச்சாட்டு வருது. என்ன நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தப்புன்றதுக்கு ரைட் என்பதற்கு இல்லை. இதற்கு தெளிவான வழிகாட்டி ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக அரசு. பாஜக அரசு தான் இன்றைக்கு தாவேக்காவால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு. பாதிக்கப்படுதுன்றீங்க? மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் கட்சி அப்படி வளர்ப்பேன் எப்படி சொன்னாங்க, காணா போய் இன்னைய வரைக்கும் எந்த அறிக்கையும் வரவில்லை. மிக தெளிவாக அவர்கள் அப்படி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்ன அச்சம் இருந்தது தெரியுமா? பாஜகவால இன்னைக்கு தாவேக்கா பாதிக்கப்படுதுன்னா தாவேக்கா சொல்லலாமே. தாவேக்கா சொல்ல காலங்களில் திமுக வெளிப்பட சொன்னாங்கல்ல, பாஜக நமக்கு வந்து அதிகமாக நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு வெளிப்படையாக திமுக சொன்னாங்க. தாவேக்கா சொல்ல அவங்க சொல்லவே இல்லையே. திமுகவுடைய களம் வேறு, பாஜகவுக்கு தற்போது ஏற்பட்டிருக்க களம் வேறு. பலமுறை திமுக எதிர்கட்சியாக வந்திருக்கிறது. 23 சீட்டு, 2 சீட்டு கூட 8 சீட்டுலாம் வந்திருக்குது. ஆனால் இப்படி வந்து இப்போ ஒரு நார்மலாக ஒரு நியாயமான ஒரு சீட்டு தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் பாஜக எப்படியாவது வடபுலத்தில் எங்கே எல்லாத்துலேயும் பிடிச்சிட்டு வந்தவங்க தமிழ்நாட்டை பிடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி இருந்தார்கள். வெஸ்ட் பெங்காலை பிடிக்கும் கங்கணம் கட்டியிருந்தாங்க. வெஸ்ட் பெங்காலை பிடிச்சிட்டாங்க. இது பாக்கி இருக்கிறது அவங்க கால் நுழைய முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையில் இங்கேயும் அவர் சொந்த செல்வாக்கில் தான் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு தூசி திட்டு எடுத்திருக்கிறார். இவர்கள் எங்கே ஆட்சியை கவுத்திடுவார்கள் என்ற அச்சம் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு, அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக வீழ்ச்சி, நான் ஏற்கனவே இதே டிவியில் 2-3 மாதத்துல தொடங்கி சொல்லிட்டே வரேன். அதிமுக வீழ்ச்சி அடையும், தலைமையை இழந்து விட்டது. அப்ப இழந்து விட்ட சூழ்நிலையில அந்த இடத்துக்கு அதிமுகவர்கள் பெரும்பாலும் திமுகவுக்கு செல்ல மாட்டார்கள். காரணம், எதிர் முதன்மா வந்தவங்க கீழ்நிலையில ஒண்ணும் போக முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து அப்படியே காத்துக்கிட்டு இருந்தது பாஜக, அவர்களை கவர வேண்டும் என்று. அந்த நிலையில மண்ணலி போட்டு எல்லாத்தையும் வேலையை முடிச்சாரு. என்னத்தை தான் திமுகவை எதிரி என்று சொன்னாலும் அவர் அடிச்சு விரட்டியது பாஜகவை தான் விஜய்.